ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னென்னா, நம்ம பொன்னேரி கரிகிருஷ்ண பெருமாள் கோவிலில் வந்து சந்திப்புன்னா அதான் மற்ற கோவில்லலாம் கருட சேவை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதை வந்து நம்ம பொன்னேரி கரிகிருஷ்ண கோவிலில் வந்து கருட சேவையை சந்திப்புன்னுவாங்க. அது ஏன் அப்படின்னா, நம்ம சிவபெருமான் அவரோட ஃபேமிலியோடு வந்து பெருமாளை நேருக்கு நேராக சந்திக்கிறது தான் சந்திப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் பார்த்துட்ருக்கோம் நம்ம வீடியோவில். சிவபெருமான், பார்வதி, முருகர், விநாயகர் எல்லாருமே ஃபேமிலியோடு வந்து நம்மளோட பெருமாளை வந்து நேருக்கு நேராக சந்திப்பாங்க. அந்த மாதிரி சந்திக்கிற நிகழ்வை தான் சந்திப்புன்னு சொல்லுவோம். சிவபெருமானோட மாலையை எடுத்துகிட்டு போய் பெருமாளுக்கு சாத்துவாங்க. இது வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வருஷம் இப்போ நடந்திருக்கு. அதுதான் நம்ம வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வான வேடிக்கை எல்லாம் நடந்தது. தூரத்தில் பெருமாள் வந்துட்டுருக்காரு. உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு சரியாக தெரியல. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, மற்ற கோவிலெல்லாம் கருட சேவை பார்த்திங்கன்னா காலையில் இருந்து ஈவினிங் வரையும் நடக்கும். இந்த கோவிலில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் தான் ஸ்டார்ட் ஆகுமே இந்த கருட சேவைன்ற சந்திப்புன்னு தான் மோஸ்ட்லி இதை சொல்லுவாங்க. சாயந்தரம் ஸ்டார்ட் ஆகி மறுநாள் காலையில் 6 மணி வரையும் நடக்கும். இந்த சந்திப்பு நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா கரெக்டாக விடியற் காலையில் 4 to 5க்குள்ளே இது நடக்கும். சிவபெருமானும் நம்மளோட பெருமாளும் நேருக்கு நேராக சந்திக்கிற இந்த நிகழ்ச்சி மறுநாள் காலையில் நடக்கும். இதுதான் இந்த கோவிலோட விசேஷமே. இந்த கருட சேவை வந்து நைட்டில் நடக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். வேறு எங்கேயுமே இந்த மாதிரி நைட்டில் பார்க்க முடியாது. காலையில் தான் இந்த கருட சேவை நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம கருடாழ்வர் வந்து நம்ம பெருமாள் மேலே பூவெல்லாம் தூவி வரவேற்கிற மாதிரி வீடியோஸ்லாம் கூட இருக்குது. நான் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.